ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டுட்டினா நாளை விடியல்ல நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். எப்பவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் தேடி தேடி போய் பிடிச்சி அதையெல்லாம் மனசில் நினச்சி பயந்துக்கிட்டும் உன்னை நீயே குழப்பிக்கிட்டும் எதுக்காக இப்படி வருத்தப்படுற? முதல்ல உலகத்தில் 1000 விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உனக்கு நடந்துருமோ, உன் வாழ்க்கையில் நடந்துருமோ நினச்சி குழப்பிக்காம மனசை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்க வேண்டியது உன்னுடைய கடமைங்கிறத யோசித்து செயல்படுத்து. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் உன்னை வந்து சேரணும், நீ நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கணும்னா முதல்ல உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ. உன்னுடைய தகுதியை நீ மேம்படுத்தி கொண்டால்தானே நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உன்னால் அடைய முடியும். முதல்ல நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பது கிடையாது. பிரச்சனைகளும் கஷ்டமும் இருந்தாலுமே கூட எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. வெற்றியை தேடி நீ போக வேணாம். உன் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சாலே வெற்றி தானாக உன்னை தேடி வரும். அவசர ஆத்திரத்துக்கு உனக்காக ஓடி வந்து உதவாத நண்பனும், உனக்கு பசிக்கும்போது சாப்பாடு கொடுக்காத உறவுகளும், உன் கையில் பணம் இருந்தும் அதை தேவைக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருக்கும் போதும் இது எதுக்குமே பயனில்லாத விஷயங்கள் தானே. சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரு அவசரத்துக்கு வந்து ஆதரவாக நிற்பதற்கு தான். காசு பணம் சம்பாதிக்கிறது தேவைக்கு பயன்படுத்ததான். இது இரண்டுமே இருந்தும் அவசரத்துக்கு பயன்படலைன்னா அப்படிப்பட்ட சொந்தமும் பணமும் உனக்கு தேவையில்லைங்கிறத தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டினா இருக்கும் விஷயங்களையும் இழந்துடுவ. அதனால தான் உன்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக வாழ ஆரம்பி. இல்லாததும் உன் கைகளில் வந்து சேரும்னு சொல்கிறேன். உனக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நீ பொறுமையோடு இருந்ததற்கு பரிசாக தான் இப்போது உன் மனசு சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்துறதுக்காக வந்திருக்கேன். சில விஷயங்களை உனக்கு காலம் கடந்து கொடுக்குறனே நினச்சி வருந்தாதே. காலம் கடந்து கொடுத்தாலும் அது உனக்கு நிலையானதாக இருக்கும்படி தான் நான் கொடுப்பேன். நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. ஏதோ ஒரு சூழல்ல நீ தடுமாறி விழுந்துட்ட, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அதற்காக நீ அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன்னு நீ தைரியமாக இரு. உன்னை ஆலமரம் போல வேரூன்றி செழிச்சு வச்சு வளர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா. உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே எல்லா தடைகளும் தானாக விலகி நீ முன்னேறுவதற்கான நல்ல வழி பிறக்கும். எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்காத. நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ரொம்ப யோசித்து குழம்பிக்காம உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உணவுகளில் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து எடுத்துக்கோ. உன்னால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே மனசை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையே ஆரோக்கியமாக மாறிடும். உன் வாழ்க்கையில் உன் பொறுமைக்கு இப்போது பரிசு கொடுக்கும் விதமாக தான் நாளைய நாளில் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தாங்கிறத தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ. கஷ்ட நஷ்டங்களே வாழ்க்கை கிடையாதுங்கிறத நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன்னுடைய லட்சியத்தில் நீ வெற்றி அடைகிற வரைக்கும் ஒருபோதுமே ஓயக்கூடாதுன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. நிச்சயமாக உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கதானே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, இல்லை நீ தோல்வியை அடைஞ்சாலுமே கூட அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அதைவிட ஒரு சிறப்பான நல்ல வாய்ப்பு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய வெற்றியும் சீக்கிரமாக உன்னை தேடி வரும். நீ அடுத்தவங்களுக்காக விளக்கேற்றும் போது உன்னுடைய பாதையே அங்கு வெளிச்சமாக மாறுமல்லவா.
நீ போராடி தோத்து போனினா உன்னை ஜெயிச்சவங்க கூட நீ கஷ்டப்பட்டு போராடினதை மறக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஆரம்பத்திலே பயந்து ஒதுங்கி போனினா நீ யாருடைய நினைவிலும் இருக்க மாட்டாய். அதனால தான் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது ரெண்டாவது விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வெற்றி அடைய நீ போராடுன்னு சொல்கிறேன். எல்லா கசப்புலையுமே கூட ஒரு விதமான சுவை இருக்குது தானே. கசப்புன்றதுக்காக அதை நீ சாப்பிடாம இருக்கியா, அல்லது அதில் தான் சத்து இல்லாமல் இருக்கா, இல்லை அந்த கசப்பு தான் உனக்கு சுவை இல்லாமல் இருக்கா? கசப்புங்கிறது ஒரு சுவை தான். அதே போல இனிப்பான விஷயங்களிலும் நஞ்சான விஷயங்கள் இருக்கும். மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் மனசளவுல தான். எதையுமே நீ பெருசாக நினைக்காம உயர்வோ தாழ்வோ எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. நீ சில விஷயங்களை மனசு விட்டு என்கிட்ட பேசி சில கேள்விகளை கேட்ட. நீ கேட்டது எல்லாமே நியாயமானதுதான். அதே நேரத்தில் இந்த வராகி அம்மா உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் தராம அமைதியாக இருக்கேன்னு நினைக்காத. என்ன தவிர இந்த உலகத்தில் யார் உன்னுடைய குறைகளையெல்லாம் சரி செஞ்சு பொறுமையாக உனக்கான நல்லதை செய்யக்கூடியவர் சக்தி படைத்தவர்களாக இருக்காங்க. பொறுமையாக நீ இருந்தீனா உன்னுடைய அத்தனை குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து சரி செஞ்சு உன் வேதனைகளை போக்கி உன்னை சாதனையாளனாக மாத்துறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமே முன்னேறுவ. உன் வாழ்க்கைக்கும் உனக்கு ஒரு நல்ல வழியை நான் கொடுக்குறேன். நீ உள்ளத்தில் என்னை நினைச்சாலே போதும், உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் என் செவி வந்து சேர்ந்துடும். நீயும் பொறுமையோட காத்திரு என் செல்லமே. மகிழ்ச்சியான நாட்களுக்கு பிறகு சில சங்கடமான விஷயங்கள் நடப்பது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில கஷ்டமான நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான நாட்கள் வரப்போகுது. வாழ்க்கை இவ்வளோதாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நல்ல விஷயமா நடந்தா அடுத்து ஏதாவது மன கஷ்டமோ சங்கடத்தையோ தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்தா அடுத்து ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். துன்பமான நேரத்தில் நீ மௌனமாக இருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சுக்கிட்டே மனசுல என்ன நினச்சிக்கிட்டே இருந்தீனா உற்சாகமான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுப்பேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீ புன்னகையோடு எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். மனிதனுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தேடல் முடிய போறதில்ல. நீயும் நம்பிக்கையோட இருந்தினா வாழ்க்கை உனக்கு சலிப்பாக மாறாது. அழுகையோட பிறந்த குழந்தைகள் ஆசையோடவே வளர்றீங்க. ஆனால் வாழ்க்கையை அனுதினமும் ரசிக்காம ஏன் கவலைப்படுறீங்க? உங்க ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில முயற்சியையும் முன்னேற்றத்தையும் மட்டும் ஒருபோதும் நீ பெறாம இருக்க மாட்ட. எவ்வளவு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தே தீரும். நீ தொடர்ந்து புதுசான சூழ்நிலைகளையே சந்திக்கிறனா, எல்லாமே தினமும் ஒவ்வொரு விதமா புதுசாவே நடக்குதுன்னா சீக்கிரமே உன் வாழ்க்கையில வளர்ச்சியும் அற்புதமான சாத்தியங்களும் வரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை திட்டுறவங்க யாரும் உனக்கு வந்து துணையா நிற்க போறதில்ல. உன்னை வாழ்த்துறவங்க யாரும் உனக்கு வந்து வழி சொல்ல போறதில்ல. திட்டுபவரோ வாழ்த்துபவரோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ எல்லாத்தையுமே நீ தனியாக நின்றுதானே சமாளிக்கிறாய். துணிஞ்சு தைரியமாக போராடு. நிச்சயமாக உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா நான் தர்றேன். கடந்த காலமும் நிகழ்காலமும் உனக்கு கஷ்டமாகவே இருக்கிறதுனால எதிர்காலத்தில் மட்டும் என்ன ஆயிரப்போகுதுன்னு நினைக்காத. மன அழுத்தத்தையும் பாரத்தையும் குறைச்சிக்கிட்டு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நம்பினா உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைத்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் பொருளாதாரம் உயர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி நல்ல செல்வச் செழிப்பு உண்டாகும். நீ செய்யும் செயல்கள் அனைத்துமே உனக்கு சாதகமாக மாறும். உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கிட்ட இந்த வராகியம்மா அதற்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தரப்போறேன். உன் கண்ணீரை என் காலடியில் சமர்ப்பிச்சிடு. உன் மனபாரம் தீரும் வரைக்கும் உன் கண்ணீர் முழுவதையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டினா அதுக்கு பிறகு உன் மனசும் லேசாயிரும். உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் மறைஞ்சு போகிற அளவுக்கு நானும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருவேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைங்கிற பேரில் நீ உன்னையே அழிச்சுக்கிட்ட. இதற்கு பிறகு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னு நீ கதற அளவுக்கு நிறைய துன்பங்களை நீ அனுபவிச்சிட்ட.
இப்போது அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த வராகி அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை மிக பிரகாசமாக மாற்ற வந்திருக்கேன். உன் கண்ணீருக்கு பதில் தராமல் நான் ஓய மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்ட நான் தான் உனக்கான நல்வழியை காட்டப் போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். யார் மனசு புண்படக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு நான் நல்ல விஷயங்களையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடுத்தடுத்து கொடுக்க போறேன்.